ஹாய் வணக்கம் எல்லாருக்கும். இந்த ரீடிங்கில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா உங்கள் பர்சனோட கரண்ட் எனர்ஜி அண்ட் தாட்ஸ் டுவர்ட்ஸ் யூ. ஓகே, உங்கள் பர்சன் உங்களை பற்றி இப்போது என்ன நினைக்கிறாங்க, அவங்களோட எனர்ஜி அண்ட் கரண்ட் ஃபீலிங்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த ரீடிங்கில் பார்க்க போகிறோம். பிக் அ கார்ட் மெத்தடில் இந்த ரீடிங் நம்ம பண்ண போகிறோம். ஸோ இதுக்காக 2 பைல்ஸ் வச்சுருக்கேன். பைல் நம்பர் 1 அண்ட் பைல் நம்பர் 2. ஓகேவா? இதில் உங்கள் இன்ட்யூஷன் சொல்கிற பைலை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். உங்கள் பர்சனோட கரண்ட் எனர்ஜி அண்ட் தாட்ஸ் டுவர்ட்ஸ் யூ என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஓகேவா? நல்ல ப்ரீத் இன்ஹேல் பண்ணுங்கள், எக்ஸ்ஹேல் பண்ணுங்கள். உங்களோட இன்ட்யூஷன் எந்த பையில் சொல்லுதோ அந்த பையில் சூஸ் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி உங்கள் பர்சன் கூட ஹார்ட் டு ஹார்ட் நல்லா கனெக்ட் ஆகிக்கோங்க. அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ண அந்த இனிமையான தருணங்களை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. மனசில் உங்கள் பர்சனோட ஃபேஸை நல்லா நிறுத்திக்கோங்க. ஒரு பையில் சூஸ் பண்ணுங்கள். அவங்களோட கரண்ட் எனர்ஜி அண்ட் தாட்ஸ் என்னவா இருக்குது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். ஓகே, ஓகே. ஃபஸ்ட்டு நான் இந்த டெக் எடுக்கிறேன். உங்கள் பர்சனோட கரண்ட் எனர்ஜி அண்ட் தாட்ஸ் டுவர்ட்ஸ் யூ என்ன அப்படிங்கிறது இது மூலயமா நம்ம ஸ்பிரிட்ஸ் கிட்ட கேட்போம். சொல்லுங்கள் ஸ்பிரிட்ஸ், இந்த பையில் சூஸ் பண்ண கலெக்டிவ்ஸோட கரண்ட் எனர்ஜி அண்ட் தாட்ஸ் டுவர்ட்ஸ் தெம் எப்படி இருக்குது சொல்லுங்கள் ஸ்பிரிட்ஸ். Seven of Cups, Two of Pentacles, Six of Swords, Seven of Wands, Eight of Pentacles. ஓகே, ஸோ இந்த கார்ட்ஸ் வச்சு நம்ம பார்க்கும்போது இது பைல் நம்பர் 1 சூஸ் பண்ண கலெக்டிவ்ஸ்க்கு ஸ்பிரிட்ஸ் கொடுத்துருக்கிற கார்ட்ஸ். ஓகேவா? இப்போ இதை வச்சு நம்ம பார்க்கலாம் ஸ்பிரிட்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க, உங்கள் பர்சனோட கரண்ட் எனர்ஜி அண்ட் தாட்ஸ் டுவர்ட்ஸ் யூ எப்படி இருக்குது அப்படிங்கிறத இப்போது இந்த ரீடிங் மூலயமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஓகே. இந்த ஃபஸ்ட் கார்டு பார்த்தோம் அப்படின்னா 7 ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு. ஸோ இந்த கார்டு மூலயமா உங்கள் பர்சனோட கரண்ட் எனர்ஜி அண்ட் தாட்ஸ் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ உங்கள் பர்சன் மனசில் நிறைய கன்ஃபியூஷன் இருக்குது. ஓகேவா? அவங்களுக்கு உங்களை பற்றின எமோஷன்ஸ் ஃபீலிங்ஸ் எல்லாமே இருக்குது. ஆனால் என்ன செய்யணும், எப்படி சொல்லணும், அடுத்து என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் நிறைய ஆப்ஷன்ஸில் சிக்கி இருக்கிற மாதிரியான ஒரு எனர்ஜி. ஓகே, இது ஒரு ட்ரீமிங்கில் இருக்காங்க. ஒரு ஆக்ஷன் மோட்க்கு உங்கள் பர்சன் இன்னும் வரல, அந்த மாதிரியான ஒரு எனர்ஜி. ஓகே, உங்களை நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஒரு இமேஜினேஷன் அதிகமாக இருக்குது. ஓகேவா? அதிகமாக இமேஜினேஷனில் தான் இருக்காங்க. ஆனால் ரியல் லைஃப்பில் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு இன்னுமே ஒரு கிளாரிட்டி வரல அப்படிங்கிறது இந்த கார்டு மூலயமா தெரியுது. ஸோ இன்னுமே உங்கள் பர்சன் கனவுல தான் இருக்காங்க. இன்னும் எந்த டிசிஷனும் எடுக்கலை. உங்கள் சார்பாக உங்கள் ரிலேட்டடாக அவங்க எந்த டிசிஷனும் எடுக்கலைங்கிறது இந்த 7 ஆஃப் கப்ஸ் மூலயமா தெரியுது. அடுத்து பார்த்தோன்னா 2 ஆஃப் பென்டகிள்ஸ். இந்த கார்டு உங்கள் பர்சனோட பேலன்ஸை பற்றி பேசுது. ஓகே, அவங்களோட பர்சனல் லைஃப், ஒர்க், ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், ஃபேமிலி, இது எல்லாத்தையுமே அவங்க பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. ஓகேவா? பேலன்சிங் ஆக்டில் உங்களோட ரிலேஷன்ஷிப்பை எப்படி சேர்க்கறது, இந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்குள்ளெல்லாம் உங்களை எப்படி கொண்டு வரது அப்படிங்கிற ஒரு குழப்பம் உங்கள் பர்சன்கிட்ட இருக்குது. அதனால் சம்டைம்ஸ் ஒரு சம்டைம்ஸ் உங்ககிட்ட ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க. பட் ஸ்டில் அவங்களோட மைண்டில் நீங்கள் தான் இருக்கீங்க. ஓகேவா? அவங்களுக்கு உங்களோட கனெக்ஷனை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்ற முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் அவங்களுக்கு இருக்கிற மற்ற ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாமே அவங்கள புல் பண்ணுது. ஓகேவா? அந்த மாதிரியான ஒரு எனர்ஜியில் தான் இப்போ இருக்காங்க. ஓகே, அடுத்து பார்த்தோன்னா 6 ஆஃப் ஷோர்ட்ஸ். இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இது ஒரு ஹீலிங் அண்ட் டிரான்சேஷன் கார்டு. ஓகே, அவங்களுக்கு சில எமோஷ்னல் பேக்கேஜ் இல்லை பாஸ்ட் கான்ஃப்ளிக்ஸ்லாம் இருந்திருக்கலாம். ஸோ அதுலேருந்து அவங்க ஸ்லோவாக மூவ் ஆகுறாங்க. ஓகே, அந்த பழைய பிரச்சனைகள், பழைய வழிகள் அதிலேருந்து அவங்க ரிலீஸ் ஆகிட்டு இருக்காங்க. உங்கள் கூட ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு யூனியன் இருக்கணும், பீஸ்ஃபுல்லாக ஒரு ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்ற ஆசை இருக்குது அவங்களுக்குள்ள. ஸோ நான் சரியானதுக்கப்புறம் கண்டிப்பாக உங்களை மீட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரியான ஒரு எனர்ஜி இங்கே தெரியுது. ஓகே, ஸோ அவங்க ஏற்கனவே இருந்த வலிகள் அதிலிருந்து மூவ் ஆகி, அந்த வலிகள், வேதனைகள் அதிலிருந்து மூவ் ஆகி ஒரு அமைதியான ஒரு ரிலேஷன்ஷிப்பை நோக்கி வராங்க அப்படிங்கிறது இந்த கார்டு மூலயமா நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, அடுத்து பார்த்தோன்னா 7 ஆஃப் வான்ஸ் வந்திருக்கு. ஸோ இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ அவங்களோட இன்னர் எனர்ஜி ஒரு டிஃபென்சிவ் மோடில் இருக்குது அண்ட் டிட்டர்மைண்ட். ஓகேவா? ரொம்ப உறுதியாகவும் இருக்காங்க, ஒரு டிஃபென்சிவ் எனர்ஜியோடையும் இருக்காங்க. அவங்க உங்களோட ரிலேஷன்ஷிப்காக
ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அவங்களால அதை சீக்கிரமாகவே ரொம்ப ஈஸியாலாம் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியல. அவங்களால அதை வந்து அவங்களோட பிஹேவியர் பார்க்கும்போது உங்களை அவாய்ட் பண்ணுற மாதிரி தோணலாம். ஆனால் அவங்க வந்து அது ஒரு அவங்களோட பாதுகாப்புக்காக தான் அப்படி பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களோட உணர்ச்சியை வந்து அவங்களோட எமோஷன்ஸ், அவங்களோட ஃபீலிங்ஸ் எல்லாத்தையுமே அவங்க வந்து பாதுகாத்துட்ருக்காங்க அப்படின்ற மாதிரியான ஒரு எனர்ஜி தான் இந்த கார்டு மூலயமா தெரியுது. ஏன்னா எல்லாத்தையுமே எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஃபர்தராக எதுவுமே நினச்ச மாதிரி நடக்கலைன்னா 2 பேருக்குமே ஒரு ஹர்ட் வரும். அப்படிங்கிறதுனாலே அவங்க கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறாங்க. உங்களை வந்து அவாய்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. அவங்க மனசில் உள்ளதை கூட அவங்களால முழுசாக வெளிப்படுத்த முடியல. அதுக்கெல்லாம் காரணம் இதுதான். க்ளோஸ் ஆகிட்டு எல்லாத்தையுமே சொல்லிவிட்டு அப்புறம் எதுவுமே நம்ம நினச்ச மாதிரி நடக்கலைன்னா என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு தாட் அவங்களுக்குள்ளே இருக்குது. ஸோ அவங்க வந்து உங்களை மிஸ் பண்ண விரும்பலை. ஆனால் அவங்களோட மனசை வந்து இன்னுமே வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப தயக்கமாக இருக்காங்க. ஓகேவா? அதுதான் இந்த 7 ஆஃப் வாண்ட்ஸ் மூலயமா தெரியுது. ஓகே, அடுத்து பார்த்தோன்னா 8 ஆஃப் பென்டிகல்ஸ். இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த கார்டு வந்து ஒரு டெடிகேஷன் கார்டு. ஓகேவா? ஸோ இது வந்து உங்களோட ரிலேஷன்ஷிப்பை வந்து ஸ்லோவாக ஸ்டடியாக கொண்டு போகணும் அப்படின்ற தாட் இருக்கிறதுனால நல்ல எஃபர்ட் போடுறாங்க. இந்த ரிலேஷன்ஷிப்பை ரொம்ப ஸ்ட்ராங்காக கொண்டு போகணுங்கிற எஃபர்ட் இருக்குது. ஒரு லாங் டேர்ம் கமிட்மெண்ட்டாக மாற்றணுங்கிற எஃபர்ட்லாம் வந்து உங்கள் பர்சன்கிட்ட இருக்குது. இதை பர்ஃபெக்டாக இந்த ரிலேஷன்ஷிப்பை கொண்டு போகணும் அப்படின்ற தாட் இருக்குது. சம்டைம்ஸ் ஒர்க்கில் பிஸியாக இருந்தாலுமே அதுக்காக உங்களை இம்ப்ரெஸ் பண்ணலாம் உங்கள் பர்சன் வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. ஓகேவா? அவங்க வந்து உங்களோட ரிலேஷன்ஷிப்பை வந்து பாதுகாக்கணும், லாங் டேர்ம் கமிட்மெண்ட்டாக கொண்டு போகணும், செக்யூர்டான ஒரு ரிலேஷன்ஷிப்பாக கொண்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்கான வேலைகளை அவங்க செய்கிறாங்க. ஓகேவா? இந்த கார்டை பொறுத்த வரைக்கும் ஸ்லோ, ஸ்டெடி அண்ட் சின்சியர், அதுதான். ஓகே, உங்கள் பர்சன் இந்த ரிலேஷன்ஷிப்காக அதெல்லாம் பண்ணுறாங்க. ஸோ ஓவரால் பார்த்தோம் அப்படின்னா உங்கள் பர்சன் வந்து இப்போ வந்து கன்ஃபியூஷனில் இருக்காங்க. அதே மாதிரி பேலன்ஸ் பண்ண முடியாமலும் இருக்காங்க. ஓகேவா? அவங்களுக்கு வந்து உங்களை பற்றின எமோஷன்ஸ், ஃபீலிங்ஸ் எல்லாமே இருக்குது. ஆனால் அதை வெளிப்படுத்துறதுக்கு வந்து இன்னும் ஒரு சரியான டைம் அவங்களுக்கு வரல. ஓகே, அவங்க ஸ்லோவாக வந்து ஹீலிங் ஸ்டேஜில் இருக்காங்க. உங்களோட ரிலேஷன்ஷிப்பை விட முடியலை. அதை வந்து லாங் டேர்ம் கமிட்மெண்ட்டாக கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு டிட்டர்மினேஷன் வந்து உங்கள் பர்சனோட மனசுக்குள்ளே இருக்குது. அவங்க வந்து ஒரு ஃப்யூச்சரில் வந்து உங்களை ஒரு ஸ்டேபிள் கனெக்ஷனாக, ஒரு லாங் டேர்ம் கமிட்டடாக, உங்களை ஒரு லைஃப் பார்ட்னராக பார்க்குறாங்க. ஸோ அதுக்காக நல்ல எஃபோர்ட் போட்டு குவைட்டாக அதுக்கான வேலையை பார்த்துட்ருக்காங்க. ஓகே, ஸோ உங்கள் பர்சன் உங்களை விடலை, உங்களை பற்றி நினச்சிட்ருக்காங்க. இப்போ அவங்களுக்குள்ள ஒரு குழப்பம் இருக்குது. பேலன்சிங், ஹீலிங் இது எல்லாம் நடந்துகிட்ருக்கு. இன்னும் அவங்க வந்து உங்களை லவ் பண்ணிகிட்ருக்காங்க. உங்களோட காதல் வந்து அடுத்த கட்டத்துக்கு போகும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. ஆனால் அவங்க ரெடி ஆகிறதுக்கு டைம் வேணும். ஓகேவா? இதுதான் உங்கள் பர்சனோட கரண்ட் ஃபீலிங்ஸ் அண்ட் தாட்ஸ் டுவர்ட்ஸ் யூ. ஓகே, இப்போது பைல் நம்பர் 2 நம்ம பார்க்கலாம். பைல் நம்பர் 2 நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஸ்பிரிட்ஸ் உங்களுக்கு கொடுக்குற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். உங்கள் பர்சன் என்ன நினைக்கிறாங்க? ஓகே, அவங்களோட கரண்ட் ஃபீலிங்ஸ் அண்ட் தாட்ஸ் டுவர்ட்ஸ் யூ என்ன அப்படிங்கிறத இந்த டெக் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, Nine of Wands, 5 of Swords, Strength card, 2 of Pentacles, இங்கேயும் 2 of Pentacles வந்திருக்கு, The Moon. ஓகே, உங்கள் பர்சன் நீங்கள் பைல் நம்பர் 2 செலக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்பிரிட்ஸ் கொடுத்துருக்குற கார்டு 9 of Wands, 5 of Swords, Strength, 2 of Pentacles and The Moon. ஓகே, இப்போது இந்த கார்ட்ஸ் வச்சு உங்கள் பர்சனோட கரண்ட் தாட்ஸ் அண்ட் எனர்ஜி டுவர்ட்ஸ் யூ, கரண்ட் ஃபீலிங்ஸ் அண்ட் தாட்ஸ் டுவர்ட்ஸ் யூ என்ன அப்படிங்கிறத இப்போ டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஓகே ஓகே லெட்ஸ் ஸ்டார்ட். ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா 9 of Wands வந்திருக்கு. இந்த கார்டு சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ வந்து உங்கள் பர்சன் வந்து ரொம்ப டயர்டாக இருக்காங்க அப்படின்னு தெரியுது. ஓகேவா? அவங்க வந்து இது வந்து wounded warrior கார்டு. ஓகேவா? அவங்க வந்து ஏதோ ஒரு ஃபேஸில் வந்து எமோஷ்னலாக வந்து நிறைய சண்டை, நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இதெல்லாம் வந்து கடந்து வந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு எனர்ஜி. ஓகேவா? ஆனாலும் அவங்க இன்னுமே வந்து உங்களை விடலை. அவங்க ஸ்டில் ஹோல்டிங் ஆன். ஓகேவா? ஸோ உங்கள் 2 பேருக்குள்ளேயும் நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கு, நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்திருக்கு. ஸோ அது எல்லாமே கடந்து இப்போ ஒரு செப்பரேஷன் பீரியடில் இருக்கிற மாதிரியான ஒரு எனர்ஜியை தான் காட்டுது. ஓகேவா? உங்கள் பர்சன் இன்னும் உங்களை விடலை, பட் உங்களால் ரொம்ப டயர்டாகி இருக்காங்க அப்படின்ற மாதிரியான ஒரு எனர்ஜி தான். ஓகேவா? நிறைய சண்டை நடந்திருக்கு உங்கள் 2 பேருக்குள்ளேயும். நிறைய ப்ராப்பர் கம்யூனிகேஷன் இல்லை, நிறைய வந்து
மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இருந்திருக்கு, ஆர்குமெண்ட்ஸ் நடந்திருக்கு. உங்கள் பர்சன் இப்போ ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுறாங்க இந்த பிரச்சனைகளால். ஓகே, அடுத்து பார்த்தோம் அப்படின்னா 5 ஆஃப் ஷார்ட்ஸ் வந்திருக்கு. இந்த கார்டை வச்சு பார்க்கும்போது என்ன தெரியுது அப்படின்னா, உங்ககிட்ட உங்கள் 2 பேருக்கும் இடையில வந்து நிறைய ஈகோ கிளாஷஸ் இருந்திருக்கு, ஆர்குமெண்ட் எனர்ஜி நிறையவே இருந்திருக்கு. ஓகேவா, அவங்க வந்து இப்போது அந்த பாஸ்ட் ஃபைட்ஸ் எல்லாத்தையுமே நினைக்கிறாங்க, அதை அடிக்கடி ரீகால் பண்ணுறாங்க. உங்கள் 2 பேருக்குள்ளேயும் நடந்த பிரச்சனைகளை வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக ரீகால் பண்ணுறாங்க. அது வந்து ஒரு மாதிரியாக அவங்களுக்கு ஒரு குற்ற உணர்ச்சியையும் கொடுக்குது, அதே சமயத்தில் ஒரு ரெக்ரெட் ஃபீலும் வருது அவங்களுக்கு. ஓகேவா, ஆனால் இன்னுமே வந்து அவங்களுக்கு வந்து சரண்டர் பண்ணுறதுக்கான மனசு இல்லை. நான் தான் சரி அப்படின்ற ஒரு ஸ்டபன் எனர்ஜி இருக்குது அவங்கக்கிட்ட. ஓகேவா, நான் பண்ணது தான் சரி அப்படின்ற ஒரு ஸ்டபனான ஒரு எனர்ஜி வந்து உங்கள் பர்சன்கிட்ட இருக்குது. அவங்க உங்கள் மேலே தான் இன்னும் வந்து கோபமாக இருக்காங்க, நீங்கள் பண்ணது தான் தவறு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே, நீங்கள் அப்படி பேசியிருக்கக்கூடாது, அப்படி நடந்திருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்ன மாதிரி பிரச்சனை நடந்ததுன்னு தெரியல, பட் உங்கள் பர்சன் இன்னுமே உங்கள் மேலே வந்து சமாதானம் ஆகலை உங்ககிட்ட. நான் பண்ணது சரிதான், நீங்கள் பண்ணது தான் தப்பு அப்படின்ற மைண்ட் செட்டில் தான் இருக்காங்க. ஓகே, அடுத்து பார்த்தோன்னா ஸ்ட்ரென்த் கார்டு வந்திருக்கு. ஸோ இந்த கார்டு சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தா, உங்களை பற்றின ஃபீலிங்ஸை வந்து அவங்க கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஓகேவா, அடிக்கடி உங்கள் ஞாபகம் வருது, உங்களை பற்றி யோசிக்க வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் இதே கார்டு இன்னொரு விஷயமும் சொல்கிறாங்க, அவங்க மனசில் நீங்கள் இன்னுமே வந்து ஒரு சாஃப்ட் ஸ்பாட் உங்களுக்கு இருக்குது, உங்களுக்காக ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்குது உங்கள் பர்சன்கிட்ட. ஓகேவா, அவங்க வந்து உங்ககிட்ட ரொம்ப ஒரு ரூடாக ஸ்ட்ராங் ஃபேஸ் காட்டினாலுமே கூட உள்ளுக்குள்ளே வந்து உங்களை அவாய்ட் பண்ண முடியாமல் ஒரு அந்த மாதிரியான ஒரு எனர்ஜி இருக்குது. உள்ளுக்குள்ளே உங்களை பற்றி ரொம்ப நினைக்கிறாங்க, யோசிக்கிறாங்க, உங்களை அவாய்ட் பண்ண முடியல. ஃப்ரீக்வெண்ட்டாக உங்களை பற்றின தாட்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது அவங்களுக்கு. ஸோ அதை வந்து கண்ட்ரோல் பண்ணணுங்கிற எண்ணமும் இருக்குது. உங்கள் மேலே உள்ள கோபத்தால் அந்த அந்த ஈகோ அது எல்லாத்தாலையும் நினைக்கவே கூடாது, தேவையே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு அந்த மாதிரியான ஒரு எனர்ஜி இருக்குது. ஓகேவா, அடுத்து பார்த்தோம் அப்படின்னா 2 ஆஃப் பென்டிகிள்ஸ் வந்திருக்கு. அவங்க இன்னுமே வந்து ஒரு பேலன்ஸ் பண்ண முடியல அவங்களால. ஓகேவா, அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் இருக்காங்க. ஒரு பக்கம் ஈகோ, இன்னொரு பக்கம் வந்து லவ். இந்த இந்த கான்ஃப்ளிக்ஸில் வந்து சிக்கி ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டாக இருக்காங்க. எதை வந்து கொண்டு போகிறது, என்ன பண்ணுறதுன்னே தெரியல. லவ்வும் இருக்குது, ஈகோவும் இருக்குது, எதை வந்து ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறதுன்னு தெரியல. ஓகேவா, உங்கள் மேலே உள்ள காதலை விட அவங்க வந்து அந்த ஈகோவுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரி தெரியுது. ஓகேவா, ஈகோ அண்ட் ப்ரைடுக்கு வந்து உங்கள் பர்சன் நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. அதனால் இது ரெண்டையுமே வந்து பேலன்ஸ் பண்ண முடியல. ஓகே, அந்த மாதிரியான ஒரு கான்ஃப்ளிக்ஸில் சிக்கி போயிருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. அடுத்து பார்த்தோன்னா மூன் கார்டு வந்திருக்கு. ஸோ இந்த கார்டு வந்து ஒரு கன்ஃபியூஷன், ஹிடன் எமோஷன்ஸ் அண்ட் ஃபியர்ஸ் இதெல்லாம் மீன் பண்ணுற ஒரு கார்டு. ஸோ அவங்க வந்து உங்ககிட்ட ஓப்பனாக வந்து அவங்களோட ஃபீலிங்ஸ் வந்து சொல்லலை, அவங்களோட எமோஷன்ஸை வெளிப்படுத்தாமல் இருக்காங்க. பட் சீக்ரெட்டாக அவங்க எல்லாத்தையுமே ஃபீல் பண்ணுறாங்க. ஓகேவா, ட்ரீம்ஸில் கூட நீங்கள் தான் வரலாம். ஓகேவா, எப்போவுமே உங்களை தான் நினச்சிட்டு இருக்காங்க, மனசு முழுக்க நீங்கள் தான் இருக்கீங்க. உங்களை அவாய்ட் பண்ண முடியல, உங்களை பற்றின திங்கிங், உங்களோட தாட்ஸ் எதையுமே அவங்களால அவாய்ட் பண்ண முடியல. ஆனால் ரியாலிட்டியில் வந்து அதை வந்து அவங்களால வெளிப்படுத்த முடியல. பயமும் இருக்குது, ஈகோ அண்ட் பயம் ரெண்டுமே இருக்குது. ஓகேவா, ஸோ உங்கள் பர்சன் உங்களை பற்றி நினைக்கிறாங்க, ஃபர்தராக ஆக்ஷன் எடுக்க அவங்கள தடுக்கிறது அவங்களோட ஈகோ அண்ட் ஃபியர் அப்படிங்கிறது இந்த கார்ட்ஸ் மூலயமா தெரியுது. ஓகே, ஸோ வந்து ஓவரால் பார்த்தோன்னா இந்த 5 கார்ட்ஸுமே சொல்கிறது, இந்த பைல் நம்பர் 2 சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, உங்கள் பர்சன் உங்களை ரொம்பவே மிஸ் பண்ணுறாங்க. ஆனால் ஈகோ அண்ட் ஃபியர், கன்ஃபியூஷன் இது எல்லாமே அவங்கள ஸ்டாப் பண்ணுது. அவங்களோட லவ் வந்து ரொம்ப டீப்பானது, அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம். ஆனால் அதை வெளிப்படுத்தணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு இன்னர் ஹீலிங் தேவைப்படுது. ஓகேவா, இப்போ செப்பரேஷன் பீரியடில் இருக்கீங்க அப்படின்னா இது ஒரு ஹீலிங் பீரியடாக கூட நீங்கள் நினச்சிக்கலாம், எடுத்துக்கலாம். ஓகே, ஃபைல் நம்பர் 1 நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களோட பர்சன் வந்து ஒரு ப்ராக்டிக்கல் கன்ஃபியூஷனில் இருக்காங்க, பட் ஜென்யூன் எஃபோர்ட் போடுறாங்க. இதில் ஸ்லோ ப்ராக்ரஸ் இருக்குது. ஓகே, அண்ட் ஃபைல் நம்பர் 2 நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்கள் பர்சன்கிட்ட எமோஷ்னல் கன்ஃபியூஷன் இருக்குது. இங்கே ப்ராக்டிக்கல் கன்ஃபியூஷன், இங்கே வந்து எமோஷ்னல் கன்ஃபியூஷன். ஓகேவா, இங்கே வந்து ஒரு ஜென்யூன் எஃபோர்ட் அண்ட் ஸ்லோ ப்ராக்ரஸ் இருக்குது. ஆனால் இங்கே ஃபியர் அண்ட் ஈகோ இருக்குது, பட் டீப் ஹிடன் லவ் இருக்குது. ஓகேவா, ஒரு ஆழமான ஒரு மறைக்கப்பட்ட காதல் இருக்குது, அதை வெளிப்படுத்தாமல் இருக்காங்க. ஓகேவா, ஸோ இதில் வந்து இந்த 2 பைலில் நீங்கள் எந்த பைல் சூஸ் பண்ணிங்க, இந்த ரீடிங் உங்களுக்கு ரீசனேட் ஆகுதா அப்படிங்கிறத என்னோட கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சன்ஷைன் டேரட் ரீடிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.